பராசக்தி ட்ரைலர் வந்து ஃபேக் வியூஸா? ஆமாம் கைஸ், உண்மையாகவே பராசக்தி ட்ரைலர் வந்து ஃபேக் வியூஸ் தான். ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜி தமிழோ சன் டிவியோ ஆல்ரெடி வந்து ஃபைட்டிங்கில் இருக்குது. எல்லா ஷோஸ்லேயும் சரி, எல்லா எபிசோட்லேயும் சரி, எல்லா ட்ரைலர்லேயும் சரி. அதே மாதிரி தான் ஜனநாயகன் ட்ரைலர் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் மூலிமா ஜி தமிழ் பார்ட்னர் மூலிமா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அது அவங்களுக்கு வந்து ஒத்துக்கல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் ஒன்று ரிலீஸ் பண்ணி ஜி தமிழில் பயங்கரமாக கலெக்ஷன் அள்ளியிருப்பாங்க ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சு. அதுவும் இல்லாமல் 45 மில்லியன் வந்துட்டு வியூஸ் போயிருக்கு. ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன் மூலிமா. கேவிஎன் ப்ரொடக்ஷன்றது வந்து ஒரு யூடியூப் சேனல் தான். அது வந்து அஃபிஷியலாக வந்து நம்மளுக்கு சன் டிவி நெட்ஒர்க் மாதிரி அந்த மாதிரி நெட்ஒர்க் அது இல்லை. ஸோ அதனால அதில் வந்து 45 மில்லியன் போயிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது சன் டிவி நெட்ஒர்க்குன்றது ரொம்ப பெரிய நெட்ஒர்க் தான். ஸோ அதில் பராசக்தி ட்ரைலர் பார்த்தீங்கன்னா 55 மில்லியன் போயிருக்கு. இது கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகலை. நான் சோஷியல் பிளேட்லேருந்து யூடியூப் மூலிமா நான் அந்த ஸ்டாட்ஸ் எடுத்துருக்கேன். அந்த ஸ்டாட்ஸ் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன், அதை பாருங்கள். இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன், அதையும் பாருங்கள் எவ்வளோ கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே காசு கொடுத்து வாங்கின மாதிரி தான் வியூஸ் ஏறி இருக்குது. அது ஒன் டேயில் வந்துட்டு ஒரு 8 மில்லியன் ஏறுது, ஒரு 10 மில்லியன் ஏறுதுன்னா ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் ஒன் டேயில் வந்து 20 மில்லியன் 40 மில்லியன் வரைக்கும் ஏறுது அப்படின்னும் போது ரொம்பவே காசு கொடுத்து தான் வாங்கின மாதிரி இருக்குது. இதே சன் டிவிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மாவீரன் சொல்லி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ட்ரைலரு. அதே சிவகார்த்திகேயன் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே 10 மில்லியன் தான் இருக்குது. அது உண்மையான வியூ தான். அதுக்கு நீங்கள் கேட்கலாம், ஜனநாயகன் வந்துட்டு அப்போ காசு கொடுத்து வாங்கலை வியூஸ்ன்னு சொல்லி. ஜனநாயகனும் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள விட இவங்க பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா செலவு பண்ணி இப்போது டோட்டலாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ரியல் வியூஸ் இல்லை, ஃபேக் வியூஸ் காய்ஸ். ஸோ இதே மாதிரி நிறையா அஃபிஷியலாக உங்களுக்கு நிறையா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல். ஓகேங்களா? பாய்.